இன்னைக்கு போறீங்க. இப்ப பறந்து போன்னு சொல்லி நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூப்ட்டுருக்காரு. சொன்னாரு. எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. எல்லா கடனுமே இருக்கு. ஜஸ்ட் இப்டி பறந்து பார்த்துட்டு வருவோமே! ஒரு ரிலீஃபா இருக்குமே! அப்டின்ற மாரி தான் சொல்லியிருக்காரு படத்த பத்தி. இந்த படத்துலயும் இவன் தான் மியூசிக் போடுறதா இருந்தது. ஐ மீன் சாங்ஸுமே அவரு பண்றதா தான் இருந்துச்சு. அவரே சொன்னாரு. பட் அவரு டைம் இல்லாதனால சாங்ஸ் மட்டும் சந்தோஷ் தயாநிதின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுலயுமே யுவன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கஷ்டம் வந்தாலும்னு நெனைக்கிறேன். அந்த பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அ பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் யுவன் தான் போட்டிருக்காரு. இந்த பழைய யுவன் இதெல்லாம் சும்மா மீம்லாம் அப்பப்போ போடுவாங்க. ஆக்சுவலி அவருக்கு நல்ல படம் வரப்ப எப்பயுமே அவரோட அவுட்புட் செம்மையா தான் இருந்திருக்கு. எனக்கு ஒரு நாளும் இவ்வளோ சூப்பர் படம் யுவன் வந்து சொதப்பிட்டாருன்னு நான் ஒரு படம் எனக்கு பார்த்த மாரி ஞாபகமே இல்ல. அது நீங்க இந்த செகண்ட் அவர் கம்போஸ் பண்ற படத்த கூட சேர்த்து வச்சுக்கலாம். எனக்கு கேரண்டியாவே சொல்ல முடியும். ஒரு நல்ல படம் இதுக்கு யுவன் சொதப்பிட்டாருன்னு எனக்கு எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த படத்தோட அவுட்புட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு நல்ல காம்பினேஷன் வரும்போது அவருமே டபுள் எக்ஸ் ஸ்பீடா இருப்பாரு. ஸோ, நம்ம பறந்து போல வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபேவரட்டா என்னென்ன யுவன் பாட்டெல்லாம் ரசிச்சோமோ, அதுக்கு தீனி போடுற மாரி இந்த பிஜிஎம்ஸ்லாம் இருக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. மதன் கார்கி அதுல எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ, அவரோட தமிழ் ஹேண்டலிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அவரு, ராம் அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங் காம்போவா இருக்கு. ஏன்னா, நாமத்துக்குமார் ரொம்ப எளிமையான தமிழ்ல ஒரு தத்துவம்லாம் இது பண்ணுவாரு. மதன் கார்கி வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள போய் அங்கருந்து வார்த்தைகள எங்கேயாச்சும் எடுத்து, அத அந்த கதையோட்டத்துக்கு ஃபில் பண்ணுவாரு. அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம யோசிச்சு, யோசிச்சு சிலாகிக்கலாம். அதுல வந்து இப்படி எழுதியிருக்காரு, அப்படி எழுதியிருக்காரு, இந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு. ஸோ வந்து இந்த காம்போவே ஒரு எக்ஸைட்டிங்கான காம்போ. நானும் பறந்து போ படம் பார்க்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் பாருங்க. நான் அடுத்த கண்ணன்ல உங்கள வந்து சந்திக்கிறேன். பாய்.